முருகா சரணம், வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, உனக்கு என்ன வேணுமோ அதை மனசில் நினச்சிக்கிட்டு தானே இந்த எண்ணெய் தொட்ட. அப்புறம் என்ன, கண்டிப்பாக உன் விருப்பங்கள் அனைத்தையும் நான் நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்றேன். உன் விருப்பத்தை நிறைவேற்றி உன்னை மகிழ்ச்சியாய் வாழ வைப்பதற்காகவே உன் அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. நீ எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறாயோ, எந்த அளவுக்கு இறைபக்தியை உனக்குள்ள அதிகப்படுத்துறியோ, அந்த அளவுக்கு கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைச்சே தீரும். நீ எதிர்பார்க்குறதையும் ஆசைகளையும் உன்னுடைய விருப்பங்களையும் உன் கைகளில் ஒப்படைப்பதற்காகவே இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். எப்போதும் மரங்கள் மேல் நோக்கி தான் வளருது, ஆனால் அதில் இருக்க கனிகள் கீழ் நோக்கி தான் விழுகுது. அதே போலதான் வாழ்க்கையில் நீ முன்னேறி போகும்போது தேவையில்லாத விஷயங்கள் தானாகவே உன்னிடமிருந்து பின்னுக்கு தள்ளப்படும். எப்போதும் வாழ்க்கையில் எதிர்ப்புகள் ஏராளமாக இருக்கே, பிரச்சனைகள் வருதுன்னு பயப்படாத. எதிர்ப்புகளை தாண்டி போனால் மட்டும்தான் நீ வாழ்க்கையை ஜெயிக்க முடியும், முன்னேற முடியும். உனக்கான அனைத்தையும் சரி செஞ்சு கொடுக்கவும், உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கவும் உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படவே வேணாம். உன் பிரச்சனைகளை யாரிடமும் சொல்ல முடியாமல் நீ தவிக்கிறதும் துடிக்கிறதும் எனக்கு புரியுது. எதுவாக இருந்தாலும் இந்த அப்பன் முருகன் என்கிட்ட வந்து சொல்லு. நீ சொல்லாமலேயே உன் வாழ்க்கையில் நடக்கிற அத்தனையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அதனால நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை. கூடிய சீக்கிரம் உன் மன வருத்தங்களையும் வேதனைகளையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. உனக்கு தெரிஞ்ச வகையில் நீ இந்த அப்பன் முருகனை வணங்கும் போது எனக்காக நீ பெருசாக விரதம் இருக்கணும், அது செய்யணும், இந்த பூஜை செய்யணும், அப்படி செய்யணும்னு நான் எதையும் எதிர்பார்க்க மாட்டேன். உண்மையான அன்போடும் பக்தியோடும் முருகா முருகான்னு என் நாமத்தை சொன்னால் கூட போதும். நீ இருக்கிற இடத்துக்கே நான் உன்னை தேடி வந்து உன் விருப்பங்களையும் ஆசைகளையும் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன்னு செல்லமே. அடுத்தவங்க 1000 அறிவுரைகள் சொன்னாலும் 1000 விஷயங்களை சொன்னாலும் உன் மனசுக்கு எது சரின்னு தோணுதோ அதை மட்டும் செயல்படுத்த தயாராகு. ஏன்னா இந்த உலகம் நீ என்ன செஞ்சாலும் உன்னை விமர்சிச்சுக்கிட்டும் குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். உனக்கு எது சரின்னு தோணுதோ அது உனக்கு நல்லதாக இருந்ததுன்னா, உன் மனசாட்சிக்கு உண்மையாக இருந்ததுன்னா அதன்படி செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. என்னைக்காவது ஒரு நாள் நீ கஷ்டப்படுறது உனக்கு மிகப்பெரிய துன்பமாக இருக்கும்போது, என்னடா வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம், வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம், முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கோம், எந்த முன்னேற்றமும் இல்லையே, கஷ்டப்பட்டது போதும், முயற்சியிலேருந்து நம்ம பின்வாங்கிடலாம்னு நினைக்கும் போதெல்லாம் அடுத்தவங்க உன்னை அவமானம் செய்ததை நினச்சி பாரு. அடுத்தவங்க உனக்கு செஞ்ச அவமானங்களையும் அடுத்தவங்க உனக்கு கொடுத்த கஷ்டத்தையும் நீ நினச்சி பார்த்தினாலே முயற்சி செய்கிறதுலேருந்து பின்வாங்க உனக்கு மனசு வராது. இவ்வளவு தூரம் முயற்சி செஞ்சுட்ட, இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டுட்ட, இன்னும் கொஞ்ச நேரம் கொஞ்ச காலம்தான், கூடிய சீக்கிரம் நீ முன்னேற போகிற, அவங்க முன்னால் நல்லபடியாக வாழ்ந்து காட்ட போகிற. இந்த நினைப்போட நீ முன்னேறி போகிறதுக்கு உனக்கு தேவையான ஆற்றலை உன் அப்பன் முருகன் நான் கொடுக்குறேன். ஒருபோதும் யார் கண்களிலும் கண்ணீர் வருவதற்கு நீ காரணமாக இருக்காதே. அடுத்தவங்க கண்ணில் கண்ணீரை வரவழைச்சினா அதுக்குரிய தண்டனை உனக்கு 7 ஜென்மங்களுக்கும் கிடைக்கும். உன் தலைமுறையையும் அது பாதிக்கும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. யார் மனசையும் கஷ்டப்படுத்தவோ நோகடிக்கவோ செய்யாமல் உன் வேலையையும் வாழ்க்கையும் சரியாக வாழ்ந்துட்டு போய்கிட்டே இரு. மனுஷன் ஒரு வேலையை செய்யணும்னு நினச்சானா அதை எப்படியாவது சிறப்பாக செய்கிறதுக்கு 1000 வழிகளை யோசித்து அதை சிறப்பாக செய்ய நினைப்பான். ஒரு வேலையை செய்ய வேணான்னு நினச்சிட்டான்னா அதுக்கு 1000 காரணங்களை கண்டுபிடிச்சி சொல்லிக்கிட்டு இருப்பான். அது அப்படி இது இப்படி அதனால தான் செய்யலைன்னு. நீ எப்போதும் செய்யாமல் இருப்பதற்கு காரணங்களை தேடாதே. அதை எப்படி சிறப்பாக செய்யலாம், அதை எப்படி சரியாக செஞ்சு ஜெயிக்கலான்றதை யோசித்து அதை சரியாக செஞ்சுடு என் தங்கமே. மனசு எவ்வளோ காயப்பட்டாலும், நீ மனசுடைஞ்சு சோர்ந்து போய் நின்றாலும் நம்பிக்கையோடு அடுத்த எடியை எடுத்து வச்சு போய்கிட்டே இரு. உன்னை யாராலும் தோக்கடிக்க முடியாது. உன்னை ஜெயிக்க வைக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் இந்த அப்பன் முருகன் நான் இருக்கேன். வாழ்க்கையில் உன்னை தட்டி கொடுத்தவர்களையும் உன்னை தட்டி விட்டவங்களையும் நீ ஒருபோதும் மறக்காதே. எப்போதும் உன்னை தட்டி கொடுத்து பாராட்டுபவர்களை விட உன்னை கால் தவற விட்டு உன்னை தட்டி விட்டுட்டு தாண்டி போகக்கூடிய மனிதர்கள் தான் நிறைய பேர் இந்த பூமியில் இருக்காங்க. அவங்க எல்லார் முன்னாலும் நீ வாழ்ந்து ஜெயிச்சு காட்டணுன்ற வைராகியத்தை உனக்குள்ளே உருவாக்கிக்கோ என் செல்லமே. கண்ணாடியில் உன் முகத்தை பார்க்கும்போது அதில் ஏதாவது மருவோ மங்கோ அல்லது ஏதாவது அழுக்கோ கரையோ இருந்துச்சுன்னா உன் முகத்தை நீ சரி செஞ்சுக்குவே தவிர, அந்த குறைகளை தொடர்ச்சியே தவிர, அந்த கரைகளை போக்குவே தவிர உன் முகத்தை
நீயே வெறுப்பியா என்ன? அதே போல தான் வாழ்க்கையும். வாழ்க்கையில் சில மறு கரைகள் அப்படி இப்படின்ற மாதிரி சில பிரச்சனைகள் வரும். அதுக்காக வாழ்க்கையை வெறுக்கக்கூடாது. வாழ்க்கை மீது கோபத்தை காட்டாமல் அதில் இருக்க பிரச்சனைகளை சரி செய்ய முயற்சி செய். உனக்குள்ள ஒரு மாபெரும் சக்தியும் தனித்துவமும் திறமையும் இருக்கு. உண்மைக்கு எப்போதுமே மகத்தான சக்தி உண்டு. அதை யாராலும் மாற்றவோ மறைக்கவோ முடியாது. நீயும் உண்மையாகவே வாழ்க்கையை ஜெயிச்சு சிறப்பாக ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன். அடுத்தவங்க செய்கிற வேலைகளில் சும்மா குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காம அடுத்தவங்க செய்கிற நல்ல விஷயங்களை பார்த்து பாராட்டி அவர்களுடைய நிறைகளை ஊக்குவிச்சு நீயும் நல்லபடியாக வாழ தயாராகு. உன் வெற்றியை இந்த உலகம் பாராட்டாது. ஆனால் நீ தோற்று போனினா கண்டிப்பாக உன்னை விமர்சிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டமே வரும். அப்படிப்பட்ட மனிதர்கள் முன்பாக நீ தோற்று போயிடக்கூடாதுன்ற வைராக்கியத்தோட எப்படியாவது எதையாவது செஞ்சு நல்ல நேர்மையான வழியில் வாழ்க்கையை ஜெயிச்சிடியேன் தங்கமே. உன் மனசுக்கு என்ன தோணுதோ, உன் மனசில் இருக்க உண்மையை, உனக்கு தெரிஞ்ச உண்மையை எப்போதும் எல்லார் முகத்துக்கும் நேராக பேசு. உண்மைகள் கசப்பாக தான் இருக்கும். ஆனால் அதை மறைச்சினா அது நாளைக்கு உனக்கே துன்பமாக பிரச்சனையாக வந்து சேர்ந்துடும். யாரை பற்றின என்ன உண்மையாக இருந்தாலும் அதை எல்லார் முன்னாடியும் தைரியமாக சொல்லிவிடு. அடுத்தவங்களை காப்பாற்றுறேன், அடுத்தவங்களை திருப்திப்படுத்துகிறேன்னு சொல்லி நீ உண்மையை மறைக்கும்போது அது நாளைக்கு உனக்கு எதிரானதாக திரும்பி விடக்கூடாது. எப்போதும் வாழ்க்கையை சந்தோஷமாக நேசித்து மனித தன்மையோட மனிதாபிமானத்தோடு நீ வாழும்போது உன்னை சுற்றி நடக்கிறது எல்லாம் சரியானதாக சிறப்பானதாக அமையும். இந்த உலகத்தில் அடுத்தவங்களை நம்பி வாழாமல் உன்னை மட்டும் நீ நம்பி வாழும்போது தான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். எந்த அளவுக்கு நீ மற்றவங்க கிட்ட சிரித்து பேசுகிறியோ, எந்த அளவுக்கு புன்னகைக்கிறாயோ அந்த அளவுக்கு உன்னை சுற்றி நட்புகள் வட்டாரம் அமையும். நல்ல எண்ணங்களோட பிரார்த்தனை செய்யும் உனக்கு, உன் நல்ல மனசுக்கு நான் கண்டிப்பாக உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். என் மேலே நம்பிக்கையோடு வாழும் உனக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைச்சே தீரும். உண்மையாய் உறுதியாய் நீ உழைக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நானே முன்னின்று நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். இந்த அப்பன் முருகனை நம்புகிறவங்க யாரும் வாழ்க்கையில் தோத்ததா சரித்திரமே கிடையாது. என்னை நம்பும் முன்னையும் நான் நல்லபடியாக வாழ வைப்பேன் என் செல்லமே. எதுக்காகவும் நீ கவலைப்படவோ வருத்தப்படவோ வேண்டாம். உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் செய்ய வேண்டிய பொறுப்பை இந்த அப்பன் முருகன் ஏன் கிட்ட விட்டுடு. உனக்கு கெட்டது செஞ்சவங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அளவுக்கு நீ இன்னும் பக்குவப்படலைன்னு எனக்கு நல்லா தெரியும். கெட்டவங்களுக்கு நீ நல்லது செய்யணும்னு நான் சொல்லலை. அவங்க செஞ்ச தப்பை மன்னிக்கவும் மறக்கவும் அவர்களை விட்டு விலகி நிற்கவும் தயாராக இரு. அந்த அளவுக்கு நீ பக்குவப்பட்டிருக்க. முடிஞ்ச அளவுக்கு கெட்டவர்களை விட்டும் அவர்கள் செய்யும் தீய செயல்களை விட்டும் விலகி நிற்கும் போது அது உனக்கான நன்மையை நிச்சயமாக பெற்று கொடுக்கும். வெப்பத்தின் கொடுமையால் நீ படும் அவதியும் உன் வாழ்க்கையில் படும் கஷ்டமும் அனைத்தும் சரியாகி உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழும்படி இந்த அப்பன் முருகன் நான் செஞ்சு தர்றேன். இந்த வெயிலால் உன் மனிதர்கள் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் நடக்கிற கொடுமைகளால் வாடி கிடக்கும் உயிரினங்கள் அனைத்தும் மகிழ்ச்சியாக மன நிம்மதியோடு வாழ்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை நிச்சயமாக நான் செஞ்சு கொடுப்பேன். உன் மனசை குளிர்வித்து உன் மனசை அமைதிப்படுத்தி உன் வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தரக்கூடிய நல்ல விஷயங்களையும் இந்த அப்பன் முருகன் நானே உனக்கு நடத்தி கொடுக்குறேன். உன் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளையும் தீயெண்ணம் கொண்ட கெட்ட மனிதர்களையும் வெளியேற்றி நல்ல எண்ணங்களோட நல்ல அதிர்வலைகளை உண்டாக்கி செல்வ செழிப்பையும் சந்தோஷத்தையும் கூட நான் உண்டு பண்ணுறேன். நீ எப்போதும் மன உறுதியோடும் நம்பிக்கையோடும் இரு. கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அளவில் நல்ல திருப்பம் உண்டாகும் என் செல்லமே. நல்ல எண்ணத்தோடு என்னை வணங்குற உனக்கு எல்லா விஷயங்களையும் நான் நல்லபடியாக செஞ்சு தர வேண்டிய பொறுப்பை ஏற்றுக்கிறேன். இந்த 7, 8, 6ங்கிற எண் தான் உன் வாழ்க்கையில் 7 ஜென்மங்களிலும் உன் கூடவே இருந்து எல்லா விஷயங்களையும் நீ நினச்சது போல உனக்கு நடத்தி தரக்கூடிய அற்புதமான அதிர்ஷ்ட எண்ணாக இருக்க போகுது. இந்த எண்ணை தொட்ட உன் கரங்களில் நீ வெற்றி பெறுவதை யாராலும் தடுக்க முடியாது. உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணி கடன் சுமையையும் கஷ்டங்களையும் போக்கி உன் வாழ்க்கைக்கான மகிழ்ச்சியை நான் உண்டு பண்ண போகிறேன். ரொம்ப நாளாக எந்த விஷயத்துக்காக நீ கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு இருக்கியோ அதை சரி செஞ்சு உன் பிரச்சனைகளை தீர்த்து உன் ஆசையையும் இன்னும் சரியாக 1 மணி நேரத்துக்குள்ளே நான் நிறைவேற்றி தரப்போகிறேன். ஓம் சரவண பவன்.
என் மந்திரத்தை மட்டும் நீ சொல்லிக்கிட்டே இரு. சில நாட்களாகவே நீ எந்த விஷயத்தை நினச்சி கண்ணீர் சிந்தி வருத்தப்பட்டியோ அது எல்லாத்தையும் உனக்கு சாதகமாக நல்லபடியாக நான் முடிச்சு கொடுக்குறேன். நீ கேட்ட வரத்தை உன் கைகளில் கொடுத்து உன்னை நல்லபடியாக ஆசீர்வதிக்கும் நோக்கத்தோடு தான் இந்த அப்பன் முருகன் நான் உன்னை தேடி வந்தேன். பொருளாதார சிக்கல்களாலும் பண பிரச்சனையாலும் மன கஷ்டத்தாலும் வாடி மனசொடைஞ்சு போயிருக்கும் என் அன்பு பிள்ளையான உனக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். உனக்கு தேவையான பண வரவையும் உண்டாக்குவேன். உனக்கு மன சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் நானே நடத்தி கொடுக்குறேன். நீ ஒருபோதும் எதுக்காகவும் வருத்தப்படாத. உன் உழைப்பு வீண் போக நான் விட்டுட மாட்டேன். எந்த காரியத்திலும் எந்த தடையும் பிரச்சனையும் வராமல் நானே உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன் என் செல்லமே. உன் வீட்டில் இருக்கக்கூடிய மன கஷ்டமும் கவலையும் சண்டையும் கோபமும் பதற்றமும் மறைஞ்சு போய் வீட்டில் எப்போதுமே அமைதி நிலவவும் உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் மனசும் மகிழ்ச்சியாக குளிர்ச்சியாக இருக்கவும் நல்லதையெல்லாம் நான் நடத்தி கொடுக்குறேன். நீ தேவையில்லாமல் அதிகப்படியாக எதையும் யோசித்து சிந்திச்சு மன அழுத்தத்துக்கு ஆளாகாதே. எப்போதும் மனசை அமைதியாக வச்சுக்கோ. உனக்கு என்ன வேணுமோ அதை அத்தனையும் செஞ்சு கொடுக்க உன் அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன்றத நீ மறந்துட வேண்டாம். உன் குடும்பத்தில் இருக்கிற கருத்து வேறுபாடுகள் மறைஞ்சு ஒற்றுமை பெருகவும் எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கவும் இந்த அப்பன் முருகன் அருள் செய்கிறேன். அடுத்தவங்ககிட்ட சிக்கிக்கிட்டு இருக்க பண பிரச்சனைகளை எல்லாம் சரி செஞ்சு உனக்கு நல்ல பண வரவை உண்டாக்கி கடன் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் கூட நான் தீர்த்துடுறேன் என் செல்லமே. காசு பணம் இல்லை, கௌரவமும் மரியாதையும் இல்லைன்னு நீ வருத்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு இந்த ஊரும் உலகமும் உன்னை மதிக்கும்படியும் உனக்கு மரியாதை கொடுக்கும்படியும் நான் செய்ய போகிறேன். வறுமை ஒளிந்து உன் வீட்டில் செல்வம் செழிக்க போகுது. மன அழுத்தத்தோட சரியாக தூங்காமல் நிம்மதி இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு நிம்மதியான உறக்கத்தையும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் நிச்சயமாக நான் அமைச்சு கொடுக்குறேன். சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் இப்படியே கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டே வாழ்ந்துருவோமோன்ற உன் கவலை எனக்கு புரியுது. கூடிய சீக்கிரமே உன் கவலைகளுக்கு நான் முற்றுப்புள்ளி வச்சிடுறேன். உன் கனவை நனவாக்கி சொந்த வீடு கட்டி நீ சுகமாய் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் வாழும்படியும் கூட உன் அப்பன் முருகன் செஞ்சு தர்றேன்.